விஜய் அவருடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. விஜய் தன்னுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு. திமுக அப்படிலாம் கிடையாது. விஜயுடைய சம்பளம் 250 கோடின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம அவருக்கு தனியா ஒரு ஏரியாவும் கொடுக்கறாங்க. அப்ப அவருடைய சம்பளம் எவ்வளவு? 400 கோடி வரும். 400 கோடி வருது. 400 கோடி வேண்டாம், எனக்கு நான் மக்களுக்காக பணியாற்றுறேன்னா யாராச்சும் இத ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா? சார், மத்தவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க. அவன் சம்பாரிச்சுட்டு வர்றாரு விஜய். விஜய் ஒரு படத்துக்கு அவர் மாசு. இப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூா ஒரு வருஷத்துக்கு 4 படம் அடிச்சா எவ்வளவுங்க? 2000 கோடி ஆச்சுல்ல. 1600 கோடி ஆச்சு. 1600 கோடி ஆச்சுல்ல. வருஷம் 1600 கோடி சம்பாரிச்சுட்டு போட்டோம். ஜாலியா தானே இருப்பா. அப்படி மக்களுக்காக வந்திருக்காரு. மக்களுக்காக சார் எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும் சார். நீங்க 2 பேர் ஆண்டுட்டு இருக்க கூடாது சார். 3ஆவதா ஒருத்தன் வரணும் சார். அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். பண்றாங்க இல்லையாங்கிறது. ஏன் கேரளாவில எல்லாம் என்ன பண்றாங்க? மாத்தி மாத்தி தானே வாய்ப்பு கொடுத்து வாழ்றாங்க. ஒரே ஆளா உட்காந்துட்டு இருக்காங்க.